ஹே ஹாய் சப்ஸ். சூரியன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில உயிரினங்கள் வாழ பூமியோட தட்பவெப்பம் சரியா இருக்க இப்படி பல தேவைகளுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் அடிப்படையான ஒண்ணு. அப்படிப்பட்ட இந்த சூரியன் ஒரு நாள் இல்லாம போனா நாம என்ன ஆவோம், நாம இருக்கிற இந்த பூமி என்ன ஆகும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரியன் இல்லாத பூமி. நாம இருக்கிற இந்த மில்கி வே கேலக்சியில ஒரு சின்ன புள்ளி தான் நம்ம சூரிய குடும்பம். இதை நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்ல காரணம் பாத்தீங்கன்னா சூரியனோட மொத்த நிறை பாத்தீங்கன்னா 99%, மிச்சம் 1% தான் பாத்தீங்கன்னா மற்ற பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் இப்படி எல்லாமே இருக்கு. இதனால தான் நாம இதை சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த அளவுக்கு நிறைய பாத்தீங்கன்னா சூரியன் தக்க வச்சிருக்கிறதுனால தான் சூரியனை சுத்தி பல ஆஸ்ட்ராய்ட்ஸ், பிளானட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தி வருது. இப்படி இருக்கிற சூரியன் ஒரு நாள் திடீர்னு இல்லாம போனா என்ன ஆகும்? சூரியன் கிட்ட இருந்து வர்ற ஒளி பாத்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து சேர 8 நிமிடங்கள் ஆகும். சூரியனோட ஒளி பாத்தீங்கன்னா லைட் ஸ்பீட்ல தான் வருது. அப்படி வந்தா கூட பூமியை வந்து சேர 8 நிமிடங்கள் ஆகும். ஒளி பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வரும். இதே தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சூரியனுக்கும் நடக்க போகுது. சூரியன் உடனே மறைஞ்சா கூட நமக்கு 8 நிமிடங்கள் கழிச்சு தான் தெரியும். நாம நினைக்கலாம் சூரியன் மறைஞ்ச என்ன, நிலா இருக்குதுல்ல, அதோட வெளிச்சத்தை வச்சு நம்மளால சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனா இதுல உண்மையான விஷயம் என்னன்னா நிலாவுக்குன்னு தனியான ஒரு வெளிச்சமே இல்ல. சூரியனோட வெளிச்சத்தை தான் பாத்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சூரியன் முழுக்க முழுக்க மறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிலா தன்னோட வெளிச்சத்தை இழக்க ஆரம்பிச்சிடும். இதனால பூமியோட வெப்பம் குறைய ஆரம்பிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா. ஆனா இதுல உண்மையான விஷயம் என்னன்னா பூமியோட வெப்பம் பாத்தீங்கன்னா உடனே குறைய ஆரம்பிக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குளோபல் வார்மிங்னால பூமி ரொம்பவுமே சூடா இருக்கு. பூமியோட வெப்பம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் புல். பூமி சூரியனை பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 25 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வருது. இது தன்னோட நிலையான சுற்றுப்பாதையில சுத்தி வர காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் புல் தான். அப்படியான இந்த ஈர்ப்பு விசை இல்லாதப்ப பாத்தீங்கன்னா பூமி அதோட இடத்துல இருந்து ரூட் பிளானட்டா மாறி தனியா இந்த யூனிவர்ஸ்ல பயணிக்க ஆரம்பிச்சிரும். அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 9000 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் பண்ண ஆரம்பிக்கும். இதனால பூமி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 லட்சம் கிலோமீட்டர் சூரியன் கிட்ட இருந்து தள்ளி போயிருக்கும். இப்படி தள்ளி போறதுனால நம்ம பூமிக்கு என்ன ஆபத்து? பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் நடக்காது. ஆனா வருடங்கள் பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 400 நாட்கள், 450 நாட்களா மாறும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா நிலா பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட தான் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்னதான் சூரியனோட நிலா மெர்ஜா இருந்தாலும் பூமியோட டைடல் லாக்னால நிலாவை பூமி எங்கேயுமே போக விடாம தன்னோட தக்க வைக்க ஆரம்பிக்கும். சூரியன் ஒரு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்தா கூட நாம எல்லாருமே உயிரோட தான் இருப்போம். ஆனா என்ன, சூரியன் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருப்போம். இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னா பூமி பாத்தீங்கன்னா ஹேபிட்டபிள் ஜோன்ல தான் இருக்கும். நம்ம ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கிறதுனால பூமியில உயிரினங்கள் வாழ வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்ன, ஒரு சில ரேடியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம பூமி மேல பட ஆரம்பிச்சிருக்கும். அந்த ரேடியேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிற யூவி ரேடியேஷன் குறைய ஆரம்பிச்சிருக்கும். இப்படி போறதுனால பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனா பூமி போன மாதிரியே பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா தன்னோட இடத்துல இருந்து நகர ஆரம்பிச்சிருக்கும். சூரியனுக்கு ரொம்பவுமே பக்கத்துல இருக்கிற மெர்க்குரி பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1,70,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். சூரிய குடும்பத்தில் இருக்கிற பல ஆஸ்ட்ராய்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜூபிட்டரோட மெர்ஜாக ஆரம்பிச்சிருக்கும். ஒருவேளை இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாசமா நீடிச்சதுன்னா பூமி ஒரு ஐஸ் பிளானட்டா மாற ஆரம்பிச்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது பூமியோட வெப்பம் என்னன்னா -200 டிகிரியில இருக்குமாமா. இந்த -200 டிகிரியில எந்த ஒரு உயிரினங்களுமே வாழ முடியாது. கடலோட மேற்பகுதி முழுக்கவும் பாத்தீங்கன்னா ஐஸால ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனா அதோட உட்பகுதியில பாத்தீங்கன்னா தண்ணீர் திரவ நிலையில தான் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா பூமியோட கோர் தான் அதுக்கு காரணம். பூமியோட கோர்ல இருந்து வர்ற ஹீட்னால கடலோட உட்பகுதியில் இருக்கிற தண்ணீரை திரவ நிலையிலே வச்சிருக்க உதவும். அதுக்கப்புறம் என்ன, பூமியில உயிரினங்கள் இல்லாம வெறும் பிளானட்டா மட்டுமே இந்த யூனிவர்ஸ்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். மேபி கடலோட உட்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியாஸ் உயிர் வாழலாம். இதுவே நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பூமி பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துக்கு ரொம்பவுமே பக்கத்துல இருக்கிற ஆல்பா செஞ்சுரிக்கு போனா பூமி மறுபடியும் தன்னோட நிலைக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பூமியோட நிலை இப்படியே தான் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.